யார் யாருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு? அதாவது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இங்கேயே நம்மளுடைய நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக, அதுவும் நம்ம ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். மேஷம், கடகம், துலாம், மகரம், இது மாதிரி 4 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அடுத்தடுத்து தசைகளாக வருகிறது. அப்போ பாருங்க, ஒரு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவங்க மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அதே அமைப்புகள் காட்டும். நான் வெளிநாடுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்போ நமக்கு கிளிக் ஆகும்? நம்ம ஈஸ்ட் வேர்டா போகலாமா, வெஸ்ட் வேர்டா போகலாமா, எங்க நமக்கு பிராப்தங்கள் இருக்கு? வணக்கம் மிரர் பக்தி நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யார் யாருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நான் கல்யாணம் ஆகியே வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய டிபெண்டன்ட் விசாவில் போகிற மாதிரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எது மாதிரி அமைப்பாக இருந்தாலும் யாருக்கு வெளிநாடு யோகங்கள் உண்டு, யாருக்கு அவளை இல்லை, அவங்க மோஸ்ட்லி உள்நாட்டில் தான், எந்த ஊரில் பிறந்தமோ அதே ஸ்டேட்டில், அதே மாவட்டத்தில், அதே இடத்துல தான் அதிகமாக வாழ்நாள் முழுக்க ஆல்மோஸ்ட் 90% 95% இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. வெளிநாட்டில் போய் நீடித்து வாழக்கூடிய அமைப்புகள் இல்லை. யாருக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த வித்தியாசம், ஜோதிட வித்தியாசம் நம்ம தெளிவாக சயின்டிஃபிக் முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், தோஷம் பிராப்தம் அப்படின்லாம் பேசாமல், எந்த அமைப்பு இருந்ததுன்னா நீங்களே உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மேரேஜ் மேட்சிங்க்கு நிறையா வரும் பொழுது, இப்போ பொண்ணுக்கு மேட்சிங் வரும் பொழுது மணமகளுக்கு அவங்களுடைய வெளிநாடு வாய்ப்புகள் உள்ள ஒரு ஜாதகமாக தெரியும். அவங்க அடுத்த வரக்கூடிய 25-26 வயசுக்கு மேலே வெளிநாடுல தான் போய் இருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் தான் செட்டில் ஆகுறாங்கங்கிற மாதிரி காமிக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வரக்கூடிய வரனே ஒரு வெளி மாநிலத்தில், ஒரு பெங்களூர், குறைஞ்சபட்சம் ஒரு பெங்களூர், மும்பை, நொய்டா, அது மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மணமகனாக பாருங்கள், வேலையில் இருக்கிறவா பாருங்கள், அல்லது அங்கே வாழ்கிறவங்களா பாருங்கள், அல்லது வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஜாதகமாக வெளிநாட்டிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவராக பார்த்தீங்கன்னா தான் மேட்சிங் ஒத்து வருதும் அப்படிங்கிறது. ஏன்னா பொண்ணுக்கு அப்படி பிராப்தம் இருக்கிறப்போ என்ன காமிக்குது, அப்படி தானே போய் அமையுதுன்னு தெரியுது. ஃப்யூச்சர் அப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் நாமளே பார்த்துட்டோம், ஃபில்டர் பண்ணிட்டோம், நம்ம சாய்ஸஸை நாமளே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நாமளே அமைச்சிக்கிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களுக்குள்ளே போய் அங்கோலப்படுறது, நிறைய சமயம் விரைய பண்ணுறது, மன உளைச்சல் ஆகுறதுங்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம், 8ஆம் இடம்னு என்ன, 8 கட்டம் தாண்டின இடமும், 12ஆம் இடம் லக்னத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடைசி பாவம் என்று சொல்லப்படுகிற தூர பிரதேசம், வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி பாவத்தில் திரிக்பலம், குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற போன்ற சுபகிரக தாக்கங்கள் இருக்கும் பொழுது, இந்த நான் சொன்ன கிரகங்கள் இருந்தாலோ அந்த பார்வைப்பட்டாலோ இயற்கையாகவே அவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலத்தில் போகக்கூடிய ஆசையும் அந்த கர்மாவும் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி இருந்தால் மட்டுமே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. என்னன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சர ராசியாக இருக்கக்கூடிய கிரகத்தில், அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசைகளாக வருகிறதா அப்படின்னு பார்க்கணும். சரராசினா என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷம், கடகம், துலாம், மகரம், இது மாதிரி 4 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அடுத்தடுத்து தசைகளாக வருகிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தான் வருது. அதே சமயத்தில் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்ல திருட்பலத்தோட ஒளியோட இருக்கு. அவங்களுக்கு குரு பார்வை இருக்கு, குருவே அங்கே தான் இருக்கிறார், சுக்கிரனே அங்கே தான் இருக்கிறார், பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம் சந்திரனே அங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வெளிநாடு யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் சரராசியில் இருக்கக்கூடிய கிரகம், சரராசினா என்ன, வெளியில் போகக்கூடிய, மூவ்மெண்ட் ஆகக்கூடிய, தள்ளி போகக்கூடிய அந்த ராசிகள் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை வரும் பொழுது கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் ராகு கேது தசைகள் வந்தாலும், ராகுனா என்ன, அந்நிய கிரகம், கேதுனா என்ன, அது அந்நியம். ராகு கேது வந்தாவே அந்நிய சூழ்நிலையில், அந்நிய மொழிகள் பேசக்கூடிய இடத்தில்
வாழக்கூடிய ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடியதான் ராகு கேது. ஸோ அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அதிக ஒளியோடு இருக்குது. சரராசிகளோட தசைகளும் நடக்குது, ராகு திசையும் நடுவால் வருது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இவங்க வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ இது மாதிரி விஷயங்களாக அவங்க வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம். சரி, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டுன்னா அவங்க அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருப்பாங்களா? அங்கேயே குடி உரிமை, இந்த பிஆர், சிட்டிசன், கிரீன் கார்டெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பாருங்கள். நம்ம 8 அதிகமான ஒரு பலத்தோடு இருந்ததுன்னா 12ஐ காட்டிலும் அங்கே செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை 12ஆம் இடம் தான் நல்லா இருக்குது, 8ஆம் இடம் அவ்வளோ பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் நம்ம ஊருக்கே திரும்பி வர மாதிரி தான் அமைப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவங்க மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அதே அமைப்புகள் காட்டும். அதனால தான் அது ஜோதிடம் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். என்ன ஒரு வாழ்வியல் அவங்க வாழ போகிறாங்களோ அது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒன்று ஒரு காம்பினேஷனில் காமிக்கும், இண்டிகேட் பண்ணும். அதனால தான் அது அற்புதமான ஒரு அறிவியல் சார்ந்த கலையாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதையே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அனுமானங்கள்லாம் பண்ணாமல் இந்தந்த இடத்துல இப்படி இருந்தால் இது மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில், பலாயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தில் டிகிரி அடிப்படையில் துல்லியமாக நம்ம அதை வகைப்படுத்தி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா, அப்படி போனாங்களா, எப்போ போவாங்க, எது மாதிரி நேரத்தை வரைக்கும் இருப்பாங்க, திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, திரும்பி வந்தால் எது மாதிரி டைமில் காமிக்குது அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முடிவுகள், வாழ்க்கை திட்டங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யார் யாருக்கு போக முடியாத அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த 8ஆம் இடத்துல பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, செவ்வாய், ராகு, கேது, அதே சமயத்தில் 12ஆம் இடத்துலையும் அதே மாதிரி அமைப்புகள் இருந்து சரராசியில் கிரகங்கள் இல்லாமல் ஸ்திரம் உபயராசிகள் அதிகமாக கிரகங்கள் இருந்து அவங்களுக்கு ஒரு சூரியன் வலுத்திருந்து அரசு உத்தியோகமாக இங்கேயே நம்மளுடைய நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக, அதுவும் நம்ம ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியது நம்ம ஊர்லேயே செட்டில் ஆகக்கூடிய, நம்ம பிறந்த ஊர்லேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அல்லது ஓனாகவே அவருடைய நேட்டிவ்லேயே போய் விவசாயம் பண்ணுறாங்களா, அல்லது நேட்டிவ்கிட்டேயே போய் ஒரு தொழில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் ஒரு கட்டம், குறிப்பாக அந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து அதில் சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, ஸ்திரராசிகள் எப்படி இருக்குது, உபயராசியில் எப்படி இருக்குது, ராகு கேது தசைகள் செயல்படுகிறதா, உள்ள வருதா, எது மாதிரி அமைப்புகள் காமிக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி கர்மா இருக்குது, பிறந்த ஊருக்கும் வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன. சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்த ஊர்லேயே கடைசி வரைக்கும் வாழுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 22 வயசில் வெளியில் போனவங்க கடைசி வரைக்கும் வெளியிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர் 40-50 வயசில் சம்பாரிச்சுட்டு திரும்பி நம்மளோட ஊருக்கே வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதில் உங்களுடைய ஜாதகம் எந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நாம் ஒரு கிரகம் எப்படி இருக்குது, ராகு கேதுகள் எப்படி இருக்குது, அதாவது வெளி மாநிலம் வெளிநாடாக போகிறீங்களா, அல்லது ஆறு தாண்ட போகிறீங்களா, அல்லது கடல் தாண்ட போகிறீங்களா, எந்த அளவுக்கு அந்த ஒளி, ஜோதிடம்னாவே ஒளி தான். இப்போ நிறைய பேர் நினச்சாங்க பணம் இருந்ததுன்னா வெளிநாடு போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யோகம்னு ஒன்று இருந்தால் தான் போக முடியுமே ஒழிய பலாயிரக்கணக்கான கோடிகள் வைத்திருக்கிறவங்க கூடயே பார்த்திங்கன்னா ஆறு தாண்ட முடியாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் ஒன்றுமே பணமே இல்லாமல் சாதாரண முறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த குருவி மர போயிட்டு வரவங்க, வெளிநாடுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதனால் இந்த அமைப்பு நம்ம ஜாதகத்தில் பிளானட் காம்பினேஷன், கிரகங்கள் அமைப்பு ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு சொல்லுது, 8 12 தொடர்பு வருதா, 12ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்காரா, 8ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்காரா, 3ஆம் வீடு எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, சரராசிகளுக்கான அதிபதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வைத்து ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அது மாதிரி அமைப்பை கொடுக்கும். நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குதுல. இப்போ ராகு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். அதே மாதிரி கேது நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். இந்த மாதிரி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்து நீங்கள் பிறக்கிறப்போ அந்த கிரகத்தின் தசைகள் அடுத்தடுத்து வரும் பொழுது அதுவும் வெளி மாநிலம், வெளிநாடு, வேறு மொழிகள் பேசக்கூடிய இடத்துல நம்மளை வாழ வைக்கக்கூடிய, ஜீவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான விஷயங்கள். இதில் ஒன்றுமே நுணுக்கமாக நிறையா போகும் பொழுது நம்ம துல்லியமாக பலன்கள் எடுத்து எப்போ நமக்கு வந்து ஆன்சைட் நமக்கு கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், நான் வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போ நமக்கு கிளிக் ஆகும், நம்ம ஈஸ்ட் வேர்டாக போகலாமா வெஸ்ட் வேர்டாக போகலாமா, எங்கே நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, அது மாதிரி விஷயங்களும் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு துல்லியமாக பார்க்கும் பொழுது நேர காலங்கள் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது, எந்த விஷயத்துக்காக நம்ம போகிறோம், அது நிரந்தரமாக போகிறோமா, தற்காலிகமாக போகிறோமா, எப்படி இருக்குது இல்லைங்கிறத தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடம். அது நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக அதை நல்லபடியாக பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.